ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து போட் நெக்கு கீழே ஓவல் ஷேப்பில் ஒரு டிசைன் கேட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷோல்டருக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ நம்ம மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து நார்மல் ப்ளவுஸாக பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து 15 இருக்கும். இப்போ 5.5 வைக்க வேண்டிய இடத்துல இப்போ நம்ம போட் நெக்குன்றதுனால நம்ம 6 வைக்கிறோம் ஷோல்டரு. இப்போ அவங்க நெக்கு வந்து ரொம்ப டீப்பாலாம் போட மாட்டாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் கரெக்டாக வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஓவல் ஷேப் கீழே மேலே வந்து போட் நெக். வாங்க எப்படி பார்க்கலாம். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. ஹேமல் இந்த பக்கம் மார்க் பண்ணி கர்வ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஷோல்டர்லேருந்து நெக்கோட டீப் எவ்வளோ வேணுமோ, இப்போ போட் நெக்குக்கு நான் 3 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். அதுக்கு கீழே அவங்களுக்கு எவ்வளோ வேணும், 10 வச்சுக்கலாம், 9.5 வச்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம போட்டை இது பண்ணியாச்சு. அதுக்கு கீழே வந்து ஓவலுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை இப்போ எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு நம்ம ஓவல் வளைக்கிறோம். பாருங்கள், இப்போ போட் நெக்கு கீழே நம்ம 1 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம ஓவல் ஷேப் எடுக்கணும். ஓவல் ஷேப்புக்கு எவ்வளோ வேணும், நம்ம ஹைட் வந்து 10 வச்சுக்கலாம், 9.5. அதில் வந்து நம்ம 3 இன்ச்சஸ் போக ஒரு 1 இன்ச்சஸ் வந்து நம்ம தையலுக்கு விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஓவல் எடுத்தாச்சு. பாருங்கள், இப்படி தான் வந்து இந்த டிசைன் நம்ம கட் பண்ணுறோம். பேக் நெக் டிசைன் பாருங்கள். இதோட ஸ்டிச்சிங் ஃபோட்டோவும் நான் தம்ப்லைனில் வைக்கிறேன், பாருங்கள். ஒவ்வொரு நெக்குக்கும் நம்ம ஷோல்டரு பாடி சைஸை பொறுத்து நம்ம ஷோல்டர் தள்ளி வைக்கிறது கரெக்டாக இருக்கிறதா இருக்கும். இப்போ நம்ம மெஷர் பண்ணி இந்த மாதிரி கட்டிங் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். பாய்.